ஸோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்களுடைய ஏற்காடு கப்பிள். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பேர் பக்கோடா பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதை பற்றி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வியூக்கு இப்படி போகுது இல்லைங்களா படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக தான் போய் அந்த ரவுண்ட் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ரவுண்டில் நின்று நம்ம வந்து இப்போது ஒரு வியூ வந்து காட்ட போகிறேன். அந்த வியூ பார்க்கலாம். ஸோ இதாங்க அந்த வியூ. ஸோ இது வந்து பக்கோடா பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா காக்கம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர். இப்போ அங்கே ஒரு ஏரி மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாப்பட்டினம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு வியூ வந்து உங்களுக்கு ஒரு அழகாக தெரியும். ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்ல வியூ பாயிண்ட்டு சூப்பராக தெரியும். ஸோ இதுவும் ஒரு ஏற்காட்டில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஊர். அது வந்து அயோத்தியாப்பட்டினம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சக்தி ஸ்கூல் படிக்கிற பசங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பலூன் ஷாட் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. வாங்க சார் வந்து ட்ரை பண்ணுங்கன்னாங்க. அவங்களும் 2-3 டைம் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் 3 டைம் ட்ரை. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்ச்சரின்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு தான். லீவ் விட்டாங்க இல்லையா, ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் நல்லா ஃபன்னாக இருந்தது. எப்படி அடிக்கணும்லாம் அந்த பசங்க சொல்லி கொடுத்தாங்க. பண்ணார். 4-5 டைம் ட்ரை பண்ணார். நல்லா பண்ணார். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பலூன் ஷாட் பண்ணலாம். நீங்கள் வந்தால் காஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வந்தால். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ தான், அதனால் நாங்கள் வந்து நிறையா டைம் ட்ரை பண்ணோம். ஜாலியாக இருந்தது. ஏன்னா பலூன் ஷாட் தானே, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பலூன் ஷாட்டில் அந்த இதில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இது ஃபுல்லாக என்னடா அது ஒயிட் பெயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வந்து பச்சை பயிறுன்னு சொன்னாங்க. அதில் வந்து அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சரி, சக்தியே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. சரி நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து நான் அடித்தேன். குறிப்பாக அடிக்கிறது தானே, நல்லா ஃபன்னாக இருந்தது. நீங்களும் ஏற்காடில் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்ட் எல்லாமே. விட்டால் நாள் ஃபுல்லாக நான் அடிச்சுட்டே இருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ரிங் பால். சக்தி இதில் சூப்பராக விளையாண்டாங்க. பட் எனக்கு வந்து கிளிக் ஆகலை. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு கரெக்டாக போட வரல. அந்த தம்பி எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கரெக்டாக தூக்கி போடணுன்னு ஏதோ ஒன்று மாட்டுச்சு. இவர் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தார். எனக்கு கூப்பிட்டாரு. நமக்கெல்லாம் இது செட் ஆகாது, நான் பக்கத்தில் நின்று வேணால் போய் போடுறேன் அப்படின்ட்டேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருக்குது. உங்களுக்கு டீ பஜ்ஜி இந்த மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ், மெயினாக ஃபோட்டோஸ், அந்த அரை மணி நேரத்தில் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருவாங்களே, அது இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் அந்த பிரிண்ட் வாங்கிட்டு போயிடலாம். சோளக்கருது, ஸோ கிராசரி ஷாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் கடை கூட இருக்குது. இது சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஓன் மேக்கிங் தான், அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இங்கே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் நீங்கள் இங்கே வந்து ஸ்டே கூட பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்து இந்த இடத்துல எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து குட்டி விளாக் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஏற்காடு வந்தால் கண்டிப்பாக அந்த பக்கோடா பாயிண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாம் கண்டிப்பாக வாங்க. இப்போது நாங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட் காட்ட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லோ லேக்குன்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இடம் இருக்குது. இங்கேருந்து நம்ம நின்று அங்கே வியூ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா? அது வந்து ஏற்காடு மலை. என்னடா அது மலையில் இருந்துகிட்டே ஏற்காடு மலைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இதுவும் ஒரு மலை அதுவும் ஒரு மலை, அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இது என்ன ஊர் சுற்றி? இது இது வாழவந்தி. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். இங்கே நின்று போய் நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து அது ப்ரைவேட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போது அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வாங்க எல்லோ லேக். இதோட நாங்கள் எங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏற்காடு கப்பலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் எங்கள் வில்லேஜுக்கும் ஒரு க்ரோத்தாக இருக்கும். ஸோ பாய் சக்தி, பாய் சொல்லிட்டு பாய்.